வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நபி. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் 15 மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திரியோதசி சதுர்த்தசி. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம், யோகம் ஆயுஷ்மான், கரணம் மனிஷை கரணம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் 35-43. அதன் பிறகு சித்த யோகம். இந்த மாதம் முழுவதும் வைகாசி மாதம் கிட்டத்தட்ட அதிகமான மழைப்பொழிவு தமிழகத்தில் மழை பொழியப் போகிறது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பொழிவதற்கான சூழல்கள், சுற்றுப்புற சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த மழையினால் அதிக சேதாரம் மலையாளம், அதாவது கேரளா அதிகமாக இந்த மாதத்தில், வைகாசி மாதத்திலே மழையினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ராசி பலனையும் தொடர்ச்சியாக சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் 1ஆம் நாள், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் நாள். இன்றைய தினம் மேசராசி நண்பர்களே, நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் இன்றைய நாள் மிகச்சிறப்பாக ஈடுபடுவீர்கள். உறவினர்களிடத்திலே கோபப்படாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு அழகுக்கலை துறையிலே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இடம்பெறக்கூடியது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு தலைமை பதவி, தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தலைமை பொறுப்பு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது கண்டிப்பாக நிறைவேறும். மிதுனராசி நேயர்களுக்கு நீங்கள் தந்தை வழியிலே மிக பற்றுதலாக இருப்பீர்கள். தந்தை வழி சொத்து இன்றைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையுடன் சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். கடகராசி நேயர்களே, கடகராசி, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாள். இன்றைய தினம் மிகச் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு யோசிப்பதை இன்றைய தினம் சிந்திப்பீர்கள். அதன் பிறகு சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை தன் மனதிற்குள்ளாரை போட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் இருக்கப் போகிறது. அந்த குழப்பத்தை தேர்வு செய்யக்கூடிய நாட்கள் கூடிய விரைவில் வரக்கூடியது. கன்னிராசினர்களே, கல்வித்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக அடுத்த கட்டத்திற்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய +2 மாணவர்கள்லாம் அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய தினம் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எதை எடுத்தாலும் வேகமாக செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். தனுசு ராசி நேயர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிரிவாக ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை, குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. மகர ராசி நண்பர்கள், மகர ராசி ஒரு சில செயல்களை செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள். ஆனால் தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. கும்பராசி நேயர்கள், மனதிலே எப்பொழுதும் உள்ளே வைத்து கொண்டு ரகசியமாகவே காக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் ஒரு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நாளாக, எதையும் பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய ராசியாக கும்பராசி இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மீனராசி நேயர்கள், அமைதியும் அன்பும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம்
இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி. சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.